Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம், ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறி மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 தக்காளி, கொத்தமல்லி புதினா சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க சிக்கன் சேர்த்திக்கலாம். இதை தண்ணியில் நல்லா பரப்பி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்களில் இஞ்சி பூண்டு விழுது காட்ட மறந்துட்டேன், சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இது 3 நல்லா கலந்து விட்டுருங்க. வாசனைக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இந்த சிக்கன் ஒரு 3/4 அளவு வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நல்லா நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க, அப்போதான் அதோட காரம் நல்லா இறங்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்க விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. காரத்துக்காக மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது 3 நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க, அப்போதான் சிக்கன் ஃப்ரைக்கு நல்லா இருக்கும். நல்லா வணங்கட்டும். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் ஏற்கனவே ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. நல்லா இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா சிக்கனோட பைண்ட் ஆகணும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிருங்க. நல்லா முழுசாக வேகட்டும். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு, எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பெப்பர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
இந்த சிக்கன் ஃப்ரை பிரியாணி ரைஸ் கூட, ரசம் சாதம் கூட எல்லாத்துக்கூடயுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை